வடைக்குமா சேலமா பாத்தீங்கன்னா வந்து மசாலா தோசை வாங்கிட்டோம். நான்சி வந்து பூரி மசாலா தோசை. ஆஹா இந்த மசாலா எல்லாம் இருக்குண்ணா, மசாலா எல்லாம் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சட்னி வேற எடுத்துறாங்க, ஒரு சாம்பார் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்ணுவோம். அந்த இலை மட்டும் அநியாயம். ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணிட்டு நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிடும் இருக்கு. செஞ்சுருக்காங்க. இப்பதான் ஆனியன் வந்து அவங்க எதிர்பார்க்கல இருக்கு. ஆனியன் தோசை இட்லி லங்காலி ஒவ்வொரு இட்லி லங்காலி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒண்ணு தான் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. தோசை வந்து பெருசு பெருசா இருக்கு. தோசை பெருசு பெருசா இருக்கு. ஹோட்டல்ல உங்களுக்கு யாராவது வந்திருக்கீங்களா? வந்து சேலத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆத்தூர்ல மட்டும் ஆனியன் தோசை இன்னும் வரல. மிகப்பெரிய வடையை சாப்பிடுறோம். வாவ் மன்னிப்பு வந்து ஏற்காடு போயிட்டு இருக்கோம்ல, ஏற்காடுக்கு போற வழியில ஒரு ஹோட்டல் பாருங்க. சில பிள்ளை நான்சி நீ சாப்பிடாம என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? பூரி 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 எத்தனை பூரி? ஆஹா ஆனியன் தோசை வந்து விட்டது. வெற்றிகரமாக ஆனியன் தோசை அவங்க அதை சாப்பிட்டு முடிக்கிறதே கட்டுப்போம். நம்ம அங்கிள் வந்து ஆனியன் தோசை சாப்பிட்டு சொல்லுவாரு எப்படி. அவர் பழைய இடத்துல ஆனியன் தோசை சாப்பிட்டுருப்பாரு. ஹோட்டல் பேர் என்னமா? மேட்டுப்பட்டி டோல்கேட்ல இருக்கிற லட்சுமி பவன். இந்த ஆனியன் சாப்பிட்டு பாருங்க. ஆனியன் தோசை எப்படி இருக்கு? ஆனியன் இருக்கா? ஆனியன் தோசை இது பேர்தான் உள்ள ஆனியன் ஆனியன் தோசை. ஆனியன் உயிரோட அப்படியே இருக்கு.
அப்ப இதுதான் ஒரிஜினல் ஆனியன் தோசை. ஒரு தோசை ஆர்டர் பண்ணேன். எனக்கு சாதா தோசை. அதாவது தோசையெல்லாம் ஊத்திட்டாங்க. ஊத்திட்டு ஆனியன் ஆனியன் தோசைமா என்ன ஆனியன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ண ஆனியன் தூக்கி தோசையில போட்டு மச்சு குத்து வச்சுக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பா ஒரு இன்ச் அப்படி ஏற்காடுல இருந்து சேலத்தை பார்க்கும்போது அப்படியே சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் நான் சொல்றேன் ஏற்காடுக்கு மீனிங். மக்களோட பல மெமரிஸ் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. வா 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 உங்க அப்பா டீ வாங்கி குடிக்கிறாரு. இஞ்சின்ற பேச்சுக்கே கிடையாது. இவங்கெல்லாம் நம்ம வீடியோஸ்ல வந்து பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து நம்ம ஏற்காட்டுல வந்து நம்மள வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. அனுப்பலாம்ல நாங்க ஃப்ரெண்டோட இதுக்கு போறோம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு வாங்க. மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு சாப்பாடு எதுக்கு?